பெங்களூருவில் லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கியிருந்த இளம்பெண் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. காதலியின் ரூம்மேட்டை கொடூரமாக கொலை செய்ததற்கு இளைஞர் துணிந்ததன் பின்னணி என்ன? கண்டதும் காதல், ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்ததும் காதல் என்று வேகமாக காதலில் விழும் இளசுகள் சிறு சிறு மனக்கசப்புகளுக்கெல்லாம் அதே வேகத்தில் பிரேக்கப் ஆவதும் தொடர்கதையாகி உள்ளது. காதல் முறிவால் பலரும் விபரீத முடிவு எடுக்கும் சூழலில் தனது பிரேக்கப்பிற்கு காதலியின் ரூம்மேட் தான் காரணம் என்று நினைத்து இளம்பெண்ணை கழுத்தறுத்து கொலை செய்த கொடூரம் பெங்களூருவில் நிகழ்ந்திருக்கிறது. நள்ளிரவில் லேடிஸ் ஹாஸ்டலை பதைவதைக்க வைத்த சம்பவத்தில் நடந்தது என்ன? கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கோரமங்கலா பகுதியில் பெண்கள் தங்கும் விடுதி ஒன்று அமைந்துள்ளது. 4 மாடி கொண்ட இந்த கட்டடத்தில் வேலைக்கு செல்லும் பெண்கள், கல்லூரி மாணவிகள் உட்பட பலரும் தங்கியுள்ளனர். லேடிஸ் ஹாஸ்டல் என்பதால் இரும்பு கேட், சென்சார் கதவு, பயோமெட்ரிக் பதிவு என சகல பாதுகாப்பு வசதிகளும் உள்ளன. தொழில்நுட்பம் மட்டுமின்றி நுழைவாயிலில் பாதுகாவலர் மற்றும் ரிசப்ஷனிலும் ஆட்கள் இருப்பதும் உண்டு. இவ்வளவு பாதுகாப்பையும் மீறி கடந்த செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு 11 மணிக்கு மேல் இளைஞர் ஒருவர் லேடிஸ் ஹாஸ்டலுக்குள் நுழைந்திருக்கிறார். உள்ளே நுழைந்த அந்த நபர் நேராக 3வது மாடிக்கு ஏறி அங்கு கிருத்திகுமாரி என்பவர் தங்கியிருந்த அறையின் கதவை தட்டியிருக்கிறார். கதவு திறந்ததும் அறைக்குள் அத்துமீறி நுழைந்த நபர் சில நொடிகளில் அங்கிருந்த கிருத்தியை வெளியே இழுத்து போட்டார். அப்போது கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் தான் வைத்திருந்த காய்கறி வெட்டும் கத்தியால் இளம்பெண்ணை குத்தி இருக்கிறார். அவருடன் மல்லு கட்டிய கிருத்திகுமாரி தன்னால் முடிந்த அளவிற்கு உயிரை காப்பாற்றிக் கொள்ள போராடி இருக்கிறார். எவ்வளவு போராடியும் கொலைவெறியுடன் வந்த மிருகத்தின் கோரப்பிடியிலிருந்து அவரால் விடுபட முடியவில்லை. அதே நேரம் அந்த கொடூர இளைஞன் தனது கையில் வைத்திருந்த கத்தியால் கிருத்தியின் வயிறு, நெஞ்சு, கழுத்து பகுதியில் விடாமல் குத்தினார். கத்தி குத்துப்பட்ட இடத்தில் கிருத்திகுமாரி சரிந்து விழுந்தார். தனது கொலைவெறி தாகத்தை தீர்த்து கொண்ட இளைஞர் அங்கிருந்து தப்பி ஓடினார். அலறல் சத்தம் கேட்டு மற்ற அறைகளிலிருந்து ஓடி வந்த பெண்கள் கத்தி குத்துப்பட்டு கிருத்திகுமாரி உயிருக்கு போராடியதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். ஆனால் யாரும் முதலுதவி சிகிச்சை அளிக்க முன்வராமல் விடுதி உரிமையாளருக்கும் போலீசுக்கும் போன் செய்வதிலேயே குறியாக இருந்தனர். இரத்த காயத்துடன் தம் கட்டி அமர்ந்திருந்த கிருத்திகுமாரி அப்படியே சரிந்து விழுந்து நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த கோரமங்கலா போலீசார் கொலையாளியை பிடிக்க தீவிர முயற்சியில் ஈடுபட்டனர். முதற்கட்ட விசாரணையில் 24 வயதான கிருத்திகுமாரி பீகாரைச் சேர்ந்தவர் என்றும் MBA பட்டதாரியான அவர் பெங்களூருவில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்ததும் தெரியவந்தது. இவருடன் ஹாஸ்டலில் ஒன்றாக தங்கியிருந்த இளம்பெண் ஒருவர் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த அபிஷேக் என்பவரை காதலித்து வந்துள்ளார். அபிஷேக்கும் பெங்களூருவில் தங்கி தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து வந்துள்ளார். அண்மையில் இவரின் வேலை பறிபோனதால் அபிஷேக்கிற்கும் அவரின் காதலிக்கும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. பிரச்சனை முற்றிய நிலையில் அபிஷேக்குடன் பேசுவதை அவரின் காதலி நிறுத்தியுள்ளார். இதனையடுத்து அந்த பெண் கிருத்திகுமாரியுடன் வந்து ஹாஸ்டலில் அவருடன் ஒரே அறையில் தங்கியுள்ளார். இந்நிலையில் தனது காதலி தன்னை விட்டு பிரிந்து சென்றதற்கு கிருத்திகுமாரி தான் காரணம் என அபிஷேக் நினைத்துள்ளார். இதனால் காதலி மீதான ஒட்டுமொத்த கோபமும் கிருத்திகுமாரி மீது திரும்பியது. இதனால் சம்பவத்தன்று லேடிஸ் ஹாஸ்டலுக்கு சென்ற அபிஷேக் தனது காதலியின் ரூம்மேட்டான கிருத்திகுமாரியை கத்தியால் குத்தி கொலை செய்தது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இருந்தபோதும் கொலைக்கு வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தலைமறைவான அபிஷேக் சொந்த மாநிலமான மத்திய பிரதேசத்திற்கு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. போலீசார் 3 தனிப்படைகள் அமைத்து அவரை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியிருக்கின்றனர்.
பெங்களூருவில் காதல் பிரேக்கப்பால் காதலியின் ரூம்மேட்டை இளைஞர் ஒருவர் கொலை செய்த பதைவதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.